செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எல்லாரீஸ்வரியோட முதல் மாரியம்மன் என்ட்ரியே எங்க அப்பா வரதான். மதுரைக்கு ஒரு பாட்டு கேக்குறாங்க, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து. எங்க அப்பா பாட்டுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, இந்த தமிழ் மாசம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா எங்க அப்பா பாட்டு இந்த பாட்டை பாடினீங்கன்னா தமிழ் மாசத்தோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும். தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே 26 மாதங்களும் இன்பமான திருவிழா. முடிச்சாரா பிள்ளையோடு? ஐம்பது வருஷம் ஆச்சு மேடை ஏறி. அப்பாவினுடைய வளர்ப்பு, சித்தப்பாவுடைய வார்ப்பு, எப்படி வேணாலும் உங்களை சொல்லலாம். சித்தப்பாவை பற்றி நிறைய பேர், ஏன்னா நானும் சின்ன குழந்தையில சித்தப்பாவுடைய அந்த இதை கச்சேரிகளை எங்கள் புதுக்கோட்டையில் பார்த்துற ஒரு பெரிய பாக்கியம் அனுபவம் எனக்கும் கிடைச்சிது. ஆனால் அப்பாவை அதிகம் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அவர் எழுதிய ஆன்மீக பாடல்கள் இன்னைக்கு ஒலிச்சுட்டே இருக்கு எல்லா பக்கமும். அப்பாவை பற்றி சொல்லுங்க, அவர் என்னென்ன பாடல்கள் எழுதினார், அதில் ஹிட்டான பாடல்கள் பற்றி சொல்லுங்க. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நீ சொன்னது கரெக்டு. வீரமணி தான் பாப்புலராக இருந்தார். ஆனால் அது பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்டு அப்பா தான். அவர் எழுதின பாட்டு தான் இன்னைக்கும். அவரே சொல்லுவார், எனக்கு 1000 பேர் பாட்டு எழுதலாம், ஆனால் எங்கள் அண்ணா பாட்டு மாதிரி செட்டா எனக்கு செட் ஆகுது இல்லை அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ 2 பேரும் ஒத்துமைன்னு சொல்றது அதுக்காக இல்லை, அந்த பாட்டுக்காக. அவர் ஐயப்பன் பாட்டு தான் எழுதினார் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேருக்கு. அது காரணம் எங்கள் அப்பாவுக்கு ஆசீர்வாதம் வந்து எங்கள் தாத்தா கோடீஸ்வரையர். கோடீஸ்வரையர் வந்து 72 மேளகர்த்தால முதல் 72 முருகன் பாட்டு தமிழ் எழுதினார் மேளகர்த்தால. அப்போ வந்து அவரோட பீரியட்ல வந்து அது பெரிய பெரிய டாஸ்க். அது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவரை இந்த டைகர் வரதாச்சாரி அவங்களாம் அது மாதிரி மியூசிஷியன்ஸ் அப்போ இந்த முசிறி அவங்களாம் சொல்லுவாங்க. அவங்களாம் சொன்னாங்களாம், வேண்டாம் கோடி, எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிற, இந்த மேலகர்த்தாராகத்தை தப்பா பாடினா கை கால் வாங்கிடும்னு ஒரு 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 சொல்வடை இருக்கு. அது மாதிரி குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்லாம் இருக்கு. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த வள்ளலார் பாடல்களை தப்பா பாடினா குடும்பம் செதஞ்சிடும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மேபி அது வந்து மூட நம்பிக்கையா சரியா கத்துக்கணுங்கிறதுக்காக கூட சொல்லி. ஆமா, அது பிரிச்சு பாடுறதுல தப்பா பாடக்கூடாதுன்றதுக்காக. அப்போ வந்து எங்க தாத்தாவோட ஆசீர்வாதம் எங்க அப்பாவுக்கு டைரக்டா. ஏன்னா அந்த ஆசு கவின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாட்ட என்ன ஸ்பெஷல்னா, டியூன் பண்ணிட்டே பாட்டு எழுதிடுவார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு எழுதுவார். இந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டு நீ டியூன் போட்டு கொடுக்க மாட்டார், இவரே டியூன் பண்ணி கொடுப்பார். அந்த மாதிரி ஐயப்பன் பாட்டுன்னு எடுத்தீங்கன்னா எக்கச்சக்கம். பள்ளிக்கட்டு மாமலை சபரியிலே மணிகளுடன் சன்னிதானம் ஐயப்பனை காண வாருங்கள், பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா, எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது, ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, துளசி மணி மாலை அணிந்து சபரிமலை சென்றிடுவோம், தூயவனாம் ஐயப்பனின் தரிசனமே கண்டிடுவோம், ஸ்ரீ தர்ம சாஸ்தா பாகிமாம் சபரிகிரீஷா பாகிமாம், மணிகண்ட தேவா பாகிமாம், மகிஷி சம்ஹாரா பாகிமாம், அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா. இதெல்லாம் ஐயப்பன் சொல்லிக்கிற பாட்டு. இதோட நிறைய இருக்கு. சரி, இந்த லிஸ்ட் பெருசு. ஆனா இப்ப சின்ன இந்த கடல்ல இருந்து ஸ்பூன் தண்ணி எடுக்கிற மாதிரி தான், அவ்வளவுதான். இது இல்லாத மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாடு உலக புகழ் பெற்ற பாடு. சுசீலா அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, சார் நான் எவ்வளவோ டிவோஷனல் பாடியிருக்கேன் சார், பட் அது சோமு சார் பாட்டு மாதிரி நான் பாடலே சார் அப்படின்வாங்க. உண்மைதான். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம், துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும், தர்மம் காக்கும் தாயாம் அவளை தரிசனம் கண்டால் போதும். இந்த பாட்டு. மஞ்சள் குங்குமம் நிறைந்த மதிமுகம் எங்கள் தாயின் முகம்,
பொங்கும் மங்களம் எங்கும் நிறைந்திடும் தங்கத்தாயின் முகம், கருமாரி அம்மனின் அழகு முகம், அருள் வாரி வழங்கும் மன்னை முகம். இந்த பாட்டு இது எல்லாத்தோட சூப்பர் ஹிட். செல்லாத்தா செல்ல மாரியாத்தா, எல்லாரீஸ்வரியோட முதல் முதல் மாரியம்மன் என்ட்ரியே எங்க அப்பா வரதான். அருமை அருமை. அது ஆக்சுவலா எங்க வீரமணி சித்தப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அந்த இடத்துல. அதை இங்க சொல்லிதான் ஆகும். ஏன்னா அண்ணா இந்த பாட்டு நான் தான் பாடுவேன், ஏன்னா கச்சேரியில் அவர் தான் பாடுவார். இது செல்ல போட்டி. ஆமா, செல்ல போட்டி. எங்க சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா எங்க வீரமணி சித்தப்பா கம்பீரமா இருக்கும். இது வந்து இல்லடா எல்லாரும் சரி கொடுக்கலாம் அப்படின்னு இந்த கண்ணன் சொன்னார் பாருங்க. சரி கொடுப்போம். அதுலதான் அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா மங்களம் பொங்கிட அந்த பாட்டு. சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு வேர்காட்டு கருமாறி ஆடி வந்தாளாம், அவ பொறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட விட்டு கருத்துடனே நம்மை காக்க ஆடி வந்தாளாம். மாரியம்மா கருமாரியம்மா. ஈஸ்வரி இங்க இருந்த ஈஸ்வரி அங்க போயிட்டாங்க. சினிமால எங்கேயோ இருந்தாங்க அவங்க. ஆனா இந்த சினிமா லெவல் இங்க இருக்குன்னா இந்த லெவல் அங்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் மாரியம்மன்னா ஈஸ்வரி தான் ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் எங்க வீரமணி சொல்லுதான். எங்க ஊர்ல பெரிய அந்த கீழே ராஜவீதி கடத்தெருவை அடைச்சு பெருசா மேடை போட்டு இங்கேருந்து அங்க வரைக்கும் கச்சேரி. நான் என் வயதுல நினைவுக்கு வந்தது வந்து ஒண்ணு வீரமணி ஐயா கச்சேரி, அடுத்தது ஈஸ்வரி அம்மா கச்சேரி. ரெண்டுலயுமே அப்பா பாட்டு தான் பாடப்பட்டிருக்கு. அதே மாதிரி மதுரைக்கு ஒரு பாட்டு கேக்குறாங்க, கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து. எங்க அப்பா பாட்டுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, நீங்க அந்த பாட்டை பாண்டீங்கன்னா யூ வில் கெட் த இமேஜினேஷன் ஆஃப் மீனாட்சி ஆர் எனி எந்த கடவுளை பத்தி அவர் எழுதுறாரோ அந்த கடவுளை உங்க முன்னாடி வருவாரு. இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, பார்த்தசாரதி கோயில் எதிர்க்கலாக இருந்தோம். பார்த்தசாரதிக்கு அப்ப பாட்டே கிடையாது. பார்த்தசாரதி கோயில்ல 12 மாசமும் உற்சவம் இருக்கு. பாரெல்லாம் புகழ்ந்திடும் ஓர் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, அவர் பார்த்தனுக்கு தேரோட்டும் சாரதி, எங்கள் சாரதி பார்த்த சாரதி, நம்மை பார்த்த சாரதி, நம்ம சாரதி பார்த்த சாரதி, தேரோடும் வீதியாம். இந்த தமிழ் மாசம் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா எங்க அப்பா பாட்டு இந்த பாட்டை பாடினீங்கன்னா தமிழ் மாசத்தோட ஆர்டர் உங்களுக்கு தெரியும். தேரோடும் வீதியாம் திருவல்லிக்கேணியிலே 6 மாதங்களும் இன்பமான திருவிழா. முடிச்சாரா பிள்ளையோட சித்திரை. இது வரைக்கும் பார்சாதியோட 12 மாசம் உற்சவத்தை இவ்வளவு டீட்டெயிலா இவ்வளவு சின்ன பாட்டுல கொடுத்ததே இல்லைங்க. சித்திரை மாதத்தில் தேவகி மைந்தனுக்கு 10 நாட்கள் பிரம்மோற்சவ திருவிழா, கருட வாகனத்தில் காட்சி தரும் கண்ணன் அருள் தந்து நம்மை காப்பான், அனுமந்த வாகனத்தில். சித்திரை மாசம் பிரம்மோற்சவம். வைகாசி மாதம் தன்னில் வரதராஜ பெருமாளும் மனம் மகிழ்ந்து பவனி வரும் அலங்கார திருவிழா, ஆனி மாதம் லக்ஷ்மி நரசிம்மன் அழகோடு ஆனந்த காட்சி தரும் அரியதோர் திருவிழா, மானந்த முகில் வண்ணன் மாதேவியருடனே ஆனந்த ஊஞ்சலாடும் ஆனி திருவிழா. அந்த ஊஞ்சல் உற்சவம் ரொம்ப விசேஷம் பார்சாதி கோயில்ல. சூடி கொடுத்த சுடற்கொடி கோர் திருவிழா, ஆடி மாதம் அன்னை ஆண்டாளின் திருவிழா, பாடினள் பாசுரங்கள் பரந்தாமனை புகழ்ந்து நாடினள் நாரணனை நாயகனாய் கொண்ட ஆடிப்பூர திருவிழா, ஆண்டாளின் திருவிழா, ஆயர் குல துதித்த அரசனம் கண்ணனுக்கே ஆமணி பிறந்ததும் அவன் லீலை புரிவதற்கே, உரலிலே கட்டுண்ட உத்தமன் மாயனுக்கு உரியடி திருவிழா, உயர்ந்ததோர் திருவிழா, வன்னி மர பார்வேட்டை வந்தருள மனம் வரவே
மன்னவனும் எழுந்தருள்வான் புரட்டாசி மாதம் தன்னில் அவனி எல்லாம் காக்கும் அன்னை வேதவல்லிக்கு அலங்காரம் 9 நாள் நவராத்திரி நன்னாள் புரட்டாசி திருநாள் புரட்டாசி திருநாள் கைத்தல சேர்வையாம் ஐப்பசி திங்களில் இத்தரை மீதில் எங்கும் காணாத சேவையாம் வித்தகன் வேத பொருள் வேணுவிலோலனை பக்தி கொண்டே பணியும் தீபாவளி திருநாள். இது வரைக்கும் வந்தாச்சு. அப்புறம் மாசம் சந்தேகமா வராது. கார்த்திகை மாதம் தன்னில் கார்முகில் மன்னனோ ஊர்வலம் வந்து வனபோஜனமே கண்டருளி சீர்மிகும் வலம் தன்னை சிறப்புடன் வலம் வந்து சாரதியாம் கண்ணனுக்கு தைல காப்பு திருவிழா. ஏன்னா மார்கழி மாசம் மார்கழி மாதத்தில் துவாரகை மன்னனாம் பார்த்தனின் சாரதிக்கு பகல் 10 திருநாளாம் காருண்ய சீலனின் ராப்பத்து உற்சவத்தில் நாரணன் ஏகாந்த சேவையை காணலாம். வங்கக்கடல் கடைந்த மாயனை மணமுடித்த மங்கை திருப்பாவை ஆண்டாளும் மனமகிழ மங்கள திருவிழா மஞ்சள் நீராட்டு விழா எங்கும் திருப்பாவை இசைத்திடும் தனுர் விழா காளிங்க நர்தனாய் திருக்கோலம் கொண்ட கண்ணன் தாழ் பணிந்தாரை என்றும் தயவுடன் காப்பவன் தர்மமிகும் சென்னையிலே காடு கிராமம் சென்று இந்த கிராமத்துக்கு போயிடுவார் ரீகாடு தங்களுக்கு. தர்ம நிலம் பார்க்கும் தர்மத்தின் தலைவனுக்கு தை மாத திருவிழா தை பூச திருவிழா வாசுதேவன் மகிழ்ந்திடவே மாசியில் வரும் விழா நல்ல ஆசி தந்து மாதவனும் அருள் புரியும் திருவிழா. தெப்பம் அப்பனுக்கு பாடம் சொன்ன ஆறுமுகன் மாமனுக்கு தெப்போற்சவ திருவிழா. நம் ராமனுக்கு வரதராஜனுக்கு பார்த்த சாரதிக்கு நரசிம்மருக்கு ஸ்ரீமன்னாதருக்கு தெப்போற்சவ திருவிழா. முடிச்சுட்டு மங்கள வாழ்வழிக்கும் மன்னன் ஸ்ரீராமனுக்கு பங்குனி மாதத்தில் பாரெங்கும் திருவிழா. திங்கள் முகத்தானுக்கு எங்க ஏரியா திருவல்லிக்கேணியிலே சிங்கார திருவிழா ராமநவமி திருவிழா பாரெல்லாம் புகழ்ந்திடும். சூப்பர். 12 மாசம் உற்சவத்தை 15 நிமிஷம் பாட்டுல முடிச்சது இவர்தான். அப்பா பாடவும் செய்வாங்க. பாடுவாரு. அவரு தான் சொல்லி கொடுப்பாரு பாட்டு. சரி. ஆனா அவருக்கு பதிலா இப்ப நாங்களாம் தான் பாடிட்டு இருக்கோம். இல்ல மேடை கச்சேரிகள் அப்பா செஞ்சிருக்காங்க. அப்போ வீரமணி சோமு 2 பேரும் சேர்ந்துதான். ஆமாமா 2 பேரும் சேர்ந்து பாடுவாங்க. அவருதான் ஆர்டிஸ்ட்லாம் பாட சொல்லி கொடுப்பாரு. பாட சொல்லி கொடுப்பாங்க. வாணிஜெயராமுக்கு பெரிய பாக்கியம். எல்லாம் அவங்க வீரமணி சோமு வந்து ஒரு டிவோஷனல்ல ஒரு பெரிய கல்ல போயிச்சாங்க. உண்மை. இன்னைக்கு அவங்க போட்ட ரோட்ல தான் நாங்க வந்து கார்ல போயிட்டு இருக்கோம். உண்மை. அதுதான் உண்மை. அவங்க பண்ண சாதனையில ஒரு துளி ஒரு இழை கூட நாங்களால பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி பாட்டுமே இப்ப நான் வந்து கச்சேரி போனேன்னா சாமி பள்ளிக்கட்டு பாடினா வெயிட் பண்றோம் சாமி அப்படின்றான். இது என் பாட்டு இல்லை. ஆனா இந்த பள்ளிக்கட்டுக்காக காத்துட்டு இருக்கான். யூஎஸ்ல கச்சேரி போது ஒரு 87 வயசு பெரிய ஒரு கார் ஓட்டு வர்றாரு. சரியா சார், ஒரே ஒரு கண்டிஷன் சார். என்ன சார்? நானும் மாமியும் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 3 hours டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பள்ளிக்கட்டு பாடுவேடா சார், கேரண்டி கொடுத்தாலும் நான் வெயிட் பண்றேன். அது வயசு ஆகிருக்கு போடுறேன். பாருங்களேன், 6 மணி நேரம். அவன் வயசு என்ன? இந்த பள்ளிக்கட்டு பாட்டுக்காக அவ வந்து பாட்டு கேட்கணும்னு வந்திருக்கா அப்படின்னா அப்ப அந்த பாட்டோட தாக்கத்தை யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு உணர்வு புரிஞ்சுக்க முடியுது. ரெக்கார்ட்ல பாடி இருக்கலாம், என்ன பாடி இருந்தாலும் அதோடைய ஈர்ப்பு வந்து ஆரம்பம். ஆனா லைவா நேரடியா உங்களுடைய அந்த பக்தி பாவத்தோட கேட்கிற ஆனந்தம் வந்து பக்தர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆசீர்வாதமாக முடியாது. மானிட பிறவியே பெரிய அரிது. அதுலயும் ஆசீர்வாதம் செய்யப்பட்ட ஒரு பரம்பரையில பிறக்கிறதுங்கிறது இன்னும் பெரிய பாக்கியம். முழுக்க தெய்வ சன்னிதானத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அப்பா சித்தப்பா இந்த வளர்ப்புல வந்திருக்கீங்க. ஹரிவராசனம் அப்படிங்கிற ஒரு உயரிய விருது ஐயப்ப சுவாமியினுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு கிடைச்சது இல்லையா? அந்த அனுபவத்தை தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்காக சொல்லுங்க.
நிறைய பெரிய 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 பாடகர்கள்லாம் வாங்கியிருக்காங்க, பெரிய பெரிய இசை மேதைகள் வாங்கியிருக்காங்க. எங்க ஜேசுதாஸ் அண்ணாக்கு தான் அது முதல் அறிவராசனம் அவார்டு. அவர் டிசர்விங். இன்னைக்கு வந்து அவரை மாதிரி அறிவராசனம் சுவாமி விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்ய பாதுகம் ஹரிவிமர்த்தனம் நித்யநர்தனம் ஹரிகராத்மஜம் தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. அதுக்கு ஈக்குவலே இல்லைங்க. அவரு அந்த தாசனா வந்து 100 வயசு இருக்கணும். அதான் நான் பிரார்த்தனை பண்றது. அது அவரை மாதிரி ஐயப்பனை தொட்டதே இல்லை யாரும். ஆமா ஆமா ஆமா. அந்த அந்த அவர் பேரால கொடுத்த அவார்டு பல இசை மேதைகளை கலந்து எனக்கு அனௌன்ஸ் பண்றாங்க. எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து வேற கச்சேரியில இருந்தேன், ஊர்ல இருந்து வந்திருக்கேன். அறிவராசனம் அவார்டு அனௌன்ஸ் பண்றாங்க டிவியில. கேரளால இருந்து எனக்கு ஃபோன் வருது. எனக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் ஒண்ணுமே புரியல. ஒரு 1 hour நான் அந்த உலகத்திலே இல்லை. ஏன்னா மிகப்பெரிய அவார்டு. அதுல மெயின் என்னன்னா ரெக்கமெண்டேஷன் இல்லாத விருது. வருஷத்துக்கு ஒரு விருது தான் அது. ஆனா அந்த ரெக்கக்னிஷன் இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ரெக்கக்னிஷன் கிடைச்சது எனக்கு இந்த பள்ளிக்கட்டு பாட்டுனால. அதான் நான் மேடையில பேசும்போதே சொன்னேன், அந்த அவார்டு வாங்கும்போது நான் எங்க அப்பாவுக்கும் எங்க சித்தப்பாவுக்கும் போக வேண்டிய விருது எனக்கு வந்துருச்சு மாதிரி. அதனால இந்த விருதை திருப்பி நான் அவங்களுக்கே கொடுத்துறேன் சொன்னேன். 2 பேரும் சந்தோஷப்படுவா. ஆமா, உண்மை கிடைச்சதுல ரியாலிட்டி வந்து அதுதான். ஏன்னா நம்ம பாடுறதுனால நம்ம பேர் வெளியில தெரிஞ்சது, அவங்க பாட்டு எழுதுனதுனால அவங்க பேர் தெரியல. எங்க அப்பாவுக்கு தான் இந்த விருது போக வேண்டியது நியாயமா. சரி, எனக்கு வந்தது. இந்த அவார்டு வாங்கினதுமா என்ன பெருமையான விஷயம் அப்படின்னா, அன்னைக்கு தான் இந்த பிறவி பயன்னு நம்ம தெரிஞ்சிடணும்னு சொன்னேன்னா, சபரிமலைக்கு 2021 எனக்கு அவார்டு கொடுக்குறாங்க, இந்த அறிவராசனம் அவார்டு. அக்யூட் கொரோனா அப்போ. ஆமா ஆமா. அந்த செக்ரட்டரி மினிஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்கிட்ட, சார் இந்த மாதிரி அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இங்க வந்து. அப்போ கேரளால ரொம்ப ஹெவி. ஆமா, நிறைய கவுண்டர். ஆமா, அப்போ கேரளால இந்த பன்னி காய்ச்சல் வேற சேர்ந்து இருந்தது. அதனால சார், இட் இஸ் ரிஸ்க் டு கம் ஹியர். இஃப் யூ வாண்ட் தட் அவார்ட் யூ கேன் கம் டு ட்ரிவாண்ட்ரம் ஆஃபீஸ், அங்க நீங்க அவார்டு வாங்கிக்கலாம். இல்லைன்னா நீங்க எங்க கொடுப்பீங்கன்னு கேட்டேன். சபரிமலை சன்னிதானத்துக்கு கொடுப்போம் நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன்னு. அதோட என்ன, அவர் ஆடி போயிட்டார். அவர் இல்ல சார், கேன் யூ டேக் ரிஸ்க் அப்படின்னு. சார், ஐயப்பன் வரும்போது என்ன சார் போறானா, சர்வரோக நிவாரண தர்மந்திரமூர்த்தி சார், நான் அங்கேயே வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு செக்யூரிட்டிலாம் கொடுத்து தேனியிலேருந்து என்ன கார் வச்சு முன்னாடி போகுது வண்டி. அது ஒரு விஷயம். என்ன ஐயப்பன் எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி. நேர போறேன், சன்னிதானத்துக்கு உள்ள போறோம். அங்க தந்திரியை பாக்குறதுக்கு மினிஸ்டர் போய் பாக்குறேன். புரோட்டோகால். ரொம்ப சந்தோஷம் சார், வரும் வீரமணி வரும், நம்ம போய் தந்திரியை காணலாம் அப்படின்னு நாங்க தந்திரியை பார்க்க போறோம். மினிஸ்டர் முன்னாடி போறாரு, நான் பின்னாடி தானே வரணும், அதான் புரோட்டோகால். முன்னாடி போறாரு, தந்திரி எழுந்து, அதான் வீரமணி சாமி அறிவராசனம் கிட்டியோ அப்படின்னாரு. மினிஸ்டர் விட்டுட்டு அவர் என்கிட்ட பேசுறாரு. சுவாமி வந்து சாமி, ஏய், அவர் மினிஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. அவ்வளவு நெருக்கம். அவங்க எங்க வீரமணியோட அவார்டு எங்க அப்படின்னு, கீழே ஸ்டேஜில் இருக்கு, அதை கொண்டு வாங்கினார். அப்போ மினிஸ்டர் கேட்குறாரு, சாமி வீரமணி அறியோ அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்றாரு, வீரமணிக்கு நான் அறியோ இல்லை, ஐயப்பன் அறியோ. ஐயப்பனோட சகாவான. எவ்வளவு பெரிய வார்த்தை, ஐயப்பனோட ஃப்ரெண்டுன்ற. ரொம்ப சந்தோஷம் சுவாமி அப்படின்னா. அந்த அவார்டு எடுத்துன்னு வராங்க. இந்த அவார்டை எடுத்து கீழே இருந்து எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு ஐயப்பன் பக்கத்துல வச்சு, அதுக்கு என்ன அப்போ அந்த கொரோனா டைம்ல வந்து இந்த அபிஷேகம் பேண்டு, யாரோட அபிஷேகமும் கிடையாது. என்கிட்ட கேட்குறாரு தந்திரி, சுவாமி வீரமணி சாமி கட்டுண்டோ அப்படின்னா. இருக்கு அப்படின்னா. ஆனா இப்போ அபிஷேகம் இல்லை விடுறா தேங்காய. அந்த தேங்காயை வாங்கி ஸ்ட்ரைட்டா அப்படி ஐயப்பன் தலையில அப்படி அறிவாளை வெட்டி அப்படி ஓப்பன் பண்றாரு நெய்யை. எக்ஸ்க்ளூசிவா என்னோட நெய் மட்டும் ஐயப்பனுக்கு அந்த அறிவராசனம் போது போய் சேருது. இதை விட என்னங்க பாக்கியம். அப்படியே அந்த அவார்டை கொண்டு வந்து பிரசாதமா கொடுத்தாரு. அப்ப மினிஸ்டர் ஒரு வேடிக்கையா ஒரு வார்த்தையை சொன்னாரு, ஓ அப்போ அறிவராசன் அவார்டு நான் கொடுக்கல, ஐயப்பன் கொடுத்தோம் அப்படின்னாரு. அவ்வளோ எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அது மாதிரி. ஒரு அப்புறம் திருப்பி கீழே வந்து
as per ஃபங்க்ஷன் நம்ம ஃபங்க்ஷன்ல கொடுத்தது அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு ஆஸ்கர் அவார்டு பாருங்க. உண்மை உண்மை உண்மை. அதான் நான் எங்க அப்பாவோட தான் சொன்னேன், நம்ம இவ்வளவு நாள் நீ ஐயப்பன் பாட்டு எழுதினத்துக்கான ஐயப்பனோட பிச்சை தான் நமக்கு அப்படின்னு. உண்மையாதான் பள்ளிக்கட்டு பாடலே எங்களுக்கு ஐயப்பன் போட்ட பிச்சை, எங்க ஃபேமிலிக்கு ஒரு லோகோ. உண்மை உண்மை. யாரு எங்க சபரிமலைக்கு போனாலும் பள்ளிக்கட்டு வீரமணியம் அப்படின்றாங்க. வீரமணின்றது பின்னாடி போயிடுச்சு, இப்போ பள்ளிக்கட்டு முன்னாடி வந்துடுச்சு. பள்ளிக்கட்டு வீரமணி வருசாமி அப்படின்னு நான் கூப்பிடுறேன். இப்போ இந்த அவார்டு எங்க குடும்பத்துக்கு வந்து ஐயப்பன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அவனை பாடினதுக்கு. நான் எப்படி இதை நினைக்கிறேன்னா, ஒரு ஆசீர்வாதமா ஒரு பணி கிடைச்சிருக்கு இறைவன் அருளால. அதை சின்சியரா ஸ்ரத்தையா செய்யற அந்த குடும்பத்துக்கு தலைமுறையா கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் இறைவன் அருளால கிடைக்குங்கிறத, மூத்தவங்க செஞ்ச பூஜைகள், புனஸ்காரங்கள், வழிபாடுகள் எல்லாத்தினுடைய புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கு அப்புறம் இன்னும் உங்க பிள்ளை, பேர பிள்ளை, அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு இது இன்னும் வளர்பறையா வளர்ந்துட்டே போகணும் அப்படிங்கிறது, அது பாக்குற நம்மளுடைய நேயர்களுக்கு அது ஒரு பெரிய செய்தியா அமையும் நான் நம்புறேன். இவ்வளோ நேரம் எனக்கு தெரிஞ்சு நீங்க பாடல் பாடுற போது கச்சேரியில நடுவுல பேசி நானே கேட்டிருக்கேன். அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். அந்த பாட்டை பத்தி, ஐயப்பன் சபரிமலைக்கு போற அந்த யாத்திரைகளை பற்றி எல்லாம் நிறைய நம்ம சேனல்லையும் பேசியிருக்கீங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் பேசாத பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா. தெய்வத்தமிழ் நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூமா. சுவாமி சார்.